கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான மாலை நேரம் மன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 14வது வசனம். ரோமர் 12:14. ரோமன்ஸ் 12:14. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். அதாவது இந்த ரோமர் 12வது அதிகாரத்தில் 9லிருந்து 13 வரை உள்ள வசனங்களில் நம்ம தேவனுடைய குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதர சகோதரிகள் என்று சொல்லக்கூடிய ஐக்கியத்தில் உள்ளவங்களோட எப்படி நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு, இப்போ சபைக்கு வெளியே இருக்க மக்களோட எப்படி நமக்கு எதிரிகள் என்று சொல்லக்கூடிய மக்களை நம்ம நடத்தணும். ஏன்னா இதை எப்படி ஒரு கிறிஸ்துவை போல நம்ம வாழணும்னு சொல்லி சொன்னால் பரிசுத்த ஆவியான ஒரு உதவி இல்லாமல் நம்மளால் செய்ய முடியாது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது நம்மளால் செய்ய முடியும். இப்போ அங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? உன்னைய ரொம்ப மோசமாக நடத்துகிறவனை, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள். அவங்கள பற்றி நல்லா பேசுங்க, அவங்க மேலே கர்த்தருடைய கிருபை வரணும்னு பேசுங்க, கர்த்தருடைய தயவு உண்டாகணும்னு பேசுங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, அவங்களுக்கு நல்லது நடக்கணும்னு சொல்லக்கூடியதா. யாருக்கு? உங்களை துன்பப்படுத்துகிறவங்கள, உங்களை எதிர்க்கிறவங்கள, உங்களை மோசமாக நடத்துகிறவங்கள, உங்களுக்கு பாடு வரக்கூடிய மக்களுக்கு. அப்போ என்னென்னா, உனக்கு துன்பம் வரும்போது நீ அவங்கள ஆசீர்வதிக்கக்கூடியவங்களா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தானே சொன்னார், ரொம்ப அழகாக சொன்னார். உன்னை நிந்திக்கிறவங்கள ஆசீர்வதிங்க, உங்களுக்கு எதிராக குற்றஞ்சாட்டுறவங்கள நீங்கள் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு நீங்கள் நன்மை செய்யுங்க? உங்களை எதிர்க்கிறவங்க மேலே நன்மை செய்யுங்க. இது இயற்கையாக நடக்க முடியவே முடியாது. எனக்கு அருமையானவர்களே, ஒரு மாம்சமான ஒரு சுபாவ மனிதனால் செய்ய முடியாது. இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட செய்யக்கூடிய காரியம். இதுதான் கிறிஸ்துவனுடைய அன்பு. இதை யார் கிறிஸ்துவனுடைய அன்பை ருசித்தவங்க தான் இதை செய்ய முடியும். இந்த அன்பு எதை காட்டும்? நாம் கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் என்று காட்டும். என்ன? ஆசீர்வதியுங்கள். 2 முறை சொல்கிறாரு. முதல்ல என்ன சொல்கிறார்? துன்பப்படுத்துகிறவங்களை ஆசீர்வதிங்க. ரெண்டாவது என்ன? ஆசீர்வதிக்கதை அன்றி சபியாதிருங்கள். ஏன்னா இங்கே சொல்லும்போது நம்மளுடைய மாம்சத்தில் என்ன இருக்கும்? இவங்களுக்கெல்லாம் அப்படி தேவையில்லை, இவங்களை நிராகரிக்கணும், இவங்க சரியில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் வரும். இங்கே என்ன ஒரு நம்ம அழைக்கப்பட்ட அழைப்பு என்று சொல்லக்கூடியதா. ஆசீர்வதிக்க வேண்டி சபியாதிருங்கள். என்ன? நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உங்கள் வாயில் அவங்கள குறித்து ஒரு தவறாக பேசாதீங்க, அவங்களுக்கு ஒரு தவறான காரியம் நடக்குன்னு நினைக்காதீங்க, அவங்க மேலே நியாய தீர்ப்பு வரணும்னு நினைக்காதீங்க, அவங்க மேலே ஒரு கசப்பான காரியத்தை கொண்டு வரணும்னு சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பை உணர்ந்து கொண்டீங்க. நீங்கள் ஒரு புது இருதயம் கொடுக்கப்பட்டவங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ண முடியாது? நீங்கள் அவங்கள சபிக்க முடியாது. இது நீங்கள் நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. இது உங்களுடைய பலவீனம் இல்லை, இது கிறிஸ்துவின் மூலமாய் வரக்கூடிய பலம். ஏன்னா உங்களை துன்பப்படுத்துகிறவங்கள நம்ம அவங்களுக்கு எதிராக ரியாக்ட் பண்ணி அவங்கள சபிக்கிறது பலவீனம். ஆனால் அவங்கள ஆசீர்வதிக்க தான், கிறிஸ்து மூலமாய் ஆசீர்வதிப்பு தான் பலம். சரி, இதனால் இந்த வசனத்தை எப்படி எடுத்துக்கொள்வது? நம்ம சகோதரன் மேலே நம்ம தாராள குணமாக இருக்கணும். ஆனால் எதிரிகள் மேலே ஆசீர்வதிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய ஐக்கியம் எப்படி இருக்கணும்? நம்ம உண்மையாக ஒருத்தரை நேசிக்கணும், ஒருத்தரை கனப்படுத்தணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ரொம்ப வைராக்கியமாக நம்ம உதவி செய்யணும், தொடர்ந்து ஜெபிக்கணும், எல்லாருக்கும் தாராளமாக இருக்கணும், மற்றவர்களை உள்ள ஏற்றுக்கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கணும். மாத்திரமல்ல, நம்முடைய நிந்திக்கிற எதிரிகளை நம்ம ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு காரியம். இது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஒரு அடையாளம். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவையின் மூலமாய் வந்த ஒரு வாழ்க்கை. ஏன்னா நம்மளுடைய அன்பு, கிறிஸ்தவ அன்பு என்ன? எதிரிகளுக்கும், நம்மை நிந்திக்கிறவர்களுக்கும், நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும். நமக்கு எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும், கிரஹாம் ஸ்டெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்த ஒரு குடும்பம். அவர்கள் ஒரிசா பக்கத்தில் அவங்க ஒரு வேனில் படுத்திருந்து அவங்களுக்கு மற்றவர்களுக்கு போய் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கும்போது அவரும் அவருடைய பிள்ளைகளும் அப்படியே கொளுத்தி அவங்க தீயில வெந்து போனாங்க. அவங்களுடைய மனைவி ஒரு பிள்ளை மட்டும் தப்பிச்சாங்க. அந்த மனைவி அவங்களுடைய
ஃபியூனரல் சர்வீஸில் சொல்லும்போது, இந்த ஜனங்களையெல்லாம் நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் பாருங்க. தன் கணவனை, தன்னுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தி கொடூரமாய் கொலை செய்தவர்களை மன்னிக்கக்கூடிய இருதயம், அங்கே தான் கிறிஸ்தவ அன்பு காட்ட முடிகிறது. அப்போ எனக்கு அருமையானவர்களே, நமக்கு எதிராக குற்றம் புரிகிறவர்கள், நம்மளை நிந்திக்கிறவங்கள சபிக்கிறதில்ல, மாறாக நாம் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கூறக்கூடிய ஒரு காரியம். அதனால் கிறிஸ்தவ அன்பு யாரு? எதிரிகளுக்கும் காட்டக்கூடியதாய் வாழக்கூடிய வாழ்க்கை வாழ்வோமா? வல்லபிதாவே, இதோ இயற்கையாக நாங்கள் எங்களை நிந்திக்கிறவங்கள நேசிக்க முடியாது, அவங்கள ஆசீர்வதிக்க முடியாது. ஒரு சுவாப மனுஷனுக்கு இயற்கையாக வரக்கூடியது ஒரு சாபம். ஆனால் நாங்கள் ஒரு புதிய இருதயம் பெற்றிருக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் we have transformed into a new person. அதனால் நாங்கள் எதிரிகளுக்கும் கிறிஸ்தவ அன்பை காட்ட முடியும் என்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் நாளை காலை தினசரி தியானத்தில் சந்திப்போம். குட் நைட்.